ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பராகவும் ஃபாஸ்ட்டாகவும் எப்படி தக்காளி குருமா பண்ணாங்க பார்க்க போகிறோம். இதில் அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுட்டு மீதி இந்த பிளேட்டில் வச்சுருக்க மாதிரி எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்டு அரைச்சிக்கணுங்க. அதில் வந்து தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணணும். அது எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது அப்புறமா கொஞ்சோண்டு கடுகும் கடலைப்பருப்பும் போட்டுட்டு அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்ததை போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம், ஒரு பெரிய பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா அது கிரேவி டைப்பில் ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் ஹாஃப் ஃப்ரை பண்ணிங்கன்னா தக்காளி குருமா சாப்பிடும் போது அது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்கு தேவை போல் கொஞ்சம் தண்ணியும் போட்டுட்டிங்கன்னா ஒரு விசில் வச்சுருங்க, இல்லைனா 2 விசில். ஓவன் பாட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு விசில் வைக்காமல் கொஞ்சம் பார்த்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து சுட சுட இட்லியும் மொறுன்னு தோசையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.